இப்ப இருக்கிற மார்க்கெட்ல ஒரு நல்ல கூலர் வாங்கணும்னா நீங்க மினிமம் 7,000 to 15,000 வரைக்கும் காசு செலவு பண்ணணும். இன்கேஸ் நீங்க தப்பான கூலர் வாங்குனீங்கன்னா இந்த சம்மர் ஃபுல்லாவே நீங்க கஷ்டப்படுவீங்க. சோ அதனால உங்க காசு வேஸ்ட் ஆகாம நான் ஆன்லைன்ல நல்லா ரிசர்ச் பண்ணி இந்த டாப் 4 கூலர்ஸை வாங்கி 30 days கண்டினியூஸா ரிசர்ச் பண்ணேன். லைக் இதுல ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கு, நாய்ஸ் எவ்வளவு வருது, வாட்டர் கன்சப்ஷன் எப்படி இருக்கு, இப்படி எல்லாத்தையும் சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணேன். சோ நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கூலரை ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ எதுக்கு லேட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூசுவலி கூலர்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கும். பர்சனல் கூலர், டவர் கூலர், டெசர்ட் கூலர். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இந்த டெசர்ட் கூலர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ அதனால நாங்க இந்த டெசர்ட் கூலர்ஸ் மட்டும் வாங்கி ரிவ்யூ பண்ண போறோம். நாங்க ஆல்ரெடி எந்த கூலர் வாங்கணும்னு ஒரு டீடைல் பையிங் கைட் வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒரு செக் பண்ணுங்க. இப்போ நாங்க வாங்குற டாப் பிராண்ட்ஸ் என்னன்னா கென்ஸ்டார் மஹாகூல், பஜாஜ் சிசேல், சிம்பனி சுமோ அண்ட் ஹெவல்ஸ் கன்வெர்ட்டபிள். இது எல்லாமே உங்களுக்கு 10,000 to 15,000 பிரைஸ் ரேஞ்ச்ல வரும். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க அங்க வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கூலர்ஸை வாங்குறதுக்காக ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் ரிவ்யூஸ்ல வீல்ஸோட குவாலிட்டி நல்லா இல்ல, பில் குவாலிட்டி செக் பண்ணணும், பேட்ஸ் குவாலிட்டி பத்தி தெரியணும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதனால இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்க பார்த்தா கென்ஸ்டார்ல தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா ABS அண்ட் PP இந்த ரெண்டு பிளாஸ்டிக்ஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் செக் பண்ணா நல்லா சாலிடா இருக்கு. இதுல லோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபீலே வரல. நெக்ஸ்ட் பஜாஜ்ல ABS பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இத செக் பண்ணப்போ இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குன்னு தோணுச்சு. அண்ட் லாஸ்ட் சிம்பனில எந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அந்த பிராண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணல. இப்போ இந்த எல்லாத்துலயும் தண்ணி ஊத்தாம இதோட வெயிட்ஸை செக் பண்ணா ஹெவல்ஸ் 18 kg இருக்கு, கென்ஸ்டார் 17.5 kg இருக்கு, பஜாஜ் 14 kg வெயிட் இருக்கு, சிம்பனி எல்லாத்தோட கம்மியா 13.4 kg இருக்கு. இப்போ இந்த கூலர்ஸோட வீல்ஸ் குவாலிட்டி செக் பண்ணலாம். யூசுவலி நம்ம கூலர்ஸ்ல தண்ணி ஊத்தும் போது அதோட வெயிட் டபுள் ட்ரிபிள் ஆகிடும். சோ நம்ம கூலர்ஸை மூவ் பண்ணும்போது அந்த வெயிட் எல்லாமே கூட வீல்ஸ் மேல தான் விழும். சோ இந்த வீல்ஸ் குவாலிட்டி ப்ராப்பரா இல்லைன்னா இது சீக்கிரமா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இதோட வீல்ஸ் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். இங்க பார்த்தா எல்லா வீல்ஸும் செப்பரேட்டா வந்திருக்கு. சோ நீங்க ஈஸியா அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனா இதுல கென்ஸ்டார் அண்ட் சிம்பனில அடிஷனலா எப்படி லெக்ஸ் இருக்கிறதுனால ஃப்ளோருக்கும் கூலருக்கும் நடுவுல கேப் வந்திருக்கு. இதனால இந்த கூலர்ஸ கார்னர்ஸ்ல வச்சாலும் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ரிமைனிங் கூலர்ஸ்ல இந்த கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. கென்ஸ்டார்ல இந்த வீல்ஸ் அலுமினியம் அட்டாச்மெண்ட்ல வரதுனால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் நாங்க வாங்கின கூலர்ஸ்ல டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். நாங்க வாங்கின இந்த 4 கூலர்ஸ்ல டேங்க் கெபாசிட்டி பார்த்தா கென்ஸ்டார்ல 60 லிட்டர்ஸ், பஜாஜ்ல 70 லிட்டர்ஸ், சிம்பனில 75 லிட்டர்ஸ் அண்ட் லாஸ்ட் ஹெவல்ஸ்ல 80 லிட்டர்ஸ் வாட்டர் கெபாசிட்டியோட வருது. சிம்பிளா உங்க யூசேஜ்க்கு ஏத்த மாதிரி டேங்க் சைஸை டிசைட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கூலரை நைட் ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னா நிறைய கெபாசிட்டில வருது வாங்குங்க. இங்க இருக்கிற எல்லா கூலர்லயும் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸோட வருது. சோ நீங்க வாட்டரை மேனுவலா ஃபில் பண்ணும்போது எது வரைக்கும் ஃபில் ஆச்சுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹெவல்ஸ்ல பார்த்தா அடிஷனலா 2-in-1 கன்வெர்ட்டபிள் ஃபீச்சர் கூட இருக்கு. இது இருக்கிறதுனால மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா சம்மர் டைம்ல இந்த கூலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா விண்டர் ஆர் ரெய்னி சீசன்ல இது கூலரை யூஸ் பண்ண முடியாது. அதனால இத அப்படியே டிட்டாச் பண்ணி இதுலயே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சிம்பனில அடிஷனலா வாட்டர் பைப் கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம மேனுவலா வாட்டர் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் இந்த பைப்பை டேப்ல அட்டாச் பண்ணா போதும், டைரக்டா வாட்டர் ஃபில் ஆகிடும். அப்புறம் பஜாஜ்ல பார்த்தா 2 சைட்ஸ் வாட்டர் இன்லெட் இருக்கு. இதனால 2 சைட்ஸ்லயும் வாட்டர் ஃபில் பண்ண முடியும். இந்த எல்லா கூலர்ஸும் டெய்லி எவ்வளவு வாட்டர் கன்சியூம் பண்ணுது செக் பண்ணும். சோ இந்த வாட்டர் கன்சம்ஷன் டெஸ்ட்ல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அண்ட் ரிவ்யூஸ் பார்க்கும்போது நிறைய பேர் பேட்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சோ அதனால இந்த கூலர்ஸ்ல பேட்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். கூலர் ப்ராப்பரா கூலிங் தரணும்னா பேட்ஸ்ல இந்த 3 திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்ஸ் குவாலிட்டி, பேட்ஸ் திக்னஸ் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் கெபாசிட்டி. இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் கெபாசிட்டி எவ்வளவு அதிகமா இருக்கோ பேட்ஸ் அவ்வளவு நேரம் வெட்டா இருக்கும். இதனால கூலிங் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். இந்த 4 கூலர்ஸ்லயும் ஹனிகோம் பேட்ஸோட வருது. இங்க பார்த்தா 3 சைட்ஸ்லயும் பேட்ஸ் வரதுனால இந்த 3 சைட்ஸ்ல இருந்து நல்ல கூலிங்கான ஏர் தரும். எல்லாமே ஹனிகோம் பேட்ஸா இருந்தாலும் இதோட பேட்ஸ் குவாலிட்டில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். கென்ஸ்டார்ல ஆன்டி பாக்டீரியல் ஹனிகோம் பேட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. பஜாஜ்ல ஹெக்ஸாகூல் மாஸ்டர் பேட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹேவல்ஸ்ல பாக்டீரியல் ஷீல்ட் ஹனிகோம் பேட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்
சிம்பனில ரெகுலர் ஹனிகாம் பேட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. கென்ஸ்டார், பஜாஜ் அண்ட் சிம்பனி இந்த மூணுத்துலயும் ப்ளூ கலர் பேட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, பாக்டீரியல் growth பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த பேட்ஸ் மேல ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் ஆட் பண்ணிருக்காங்க. இதனால பேட்ஸ்ல பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் பிடிக்காம இருக்கும். அண்ட் சிம்பனில அடிஷனலா IPO டெக்னாலஜில வருது. இது நமக்கு ரெகுலர் பாக்டீரியல் ப்ரொடெக்ஷனோட சேர்த்து ரூம்ல ஏர் பொல்யூஷன், டஸ்ட் அலர்ஜி, வீட்ல ஸ்மெல் இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணி பிரிவென்ட் பண்ணும். அண்ட் இதுல ஃபேன்ஸ் டெக்னாலஜில பார்த்தா கென்ஸ்டார் அண்ட் பஜாஜ் இந்த ரெண்டுத்துலயும் டர்போ ஃபேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்பெஷலா ஹை ஸ்பீட் ஏர் ஃப்ளோக்காக டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம்பனில பார்த்தா பிளஸர் ஃபேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்பெஷலா CFT டிசைனோட வருது. இதனால ஏர் ஃப்ளோ ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் இந்த 3 பிராண்ட்ஸ்லயும் ஃபேன்ஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வருது. அண்ட் ஹெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 லீஃப் அலுமினியம் மெட்டல் பிளேட் ஃபேனோட வருது. இது நார்மல் பிளாஸ்டிக் பிளேட்ஸை விட டியூரபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்படி நாய்ஸ் கூட கம்மியா வரும். அண்ட் இது டபுள் பால் மோட்டார் டிசைன்னால கூலர் லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வாட்டர் ரொட்டேஷன் எஃபிஷியன்சியும் பெட்டரா இருக்கும். இப்போ வரைக்கும் நாங்க இந்த 4 கூலர்ஸோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, வாட்டர் டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு, பேட்ஸ் குவாலிட்டி, ஃபேன் டெக்னாலஜி அண்ட் அதுல வர பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டோம்ல. இப்போ இதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐஸ் சேம்பர்ஸ். இங்க பார்த்தா only பஜாஜ்ல மட்டும்தான் செப்பரேட்டா ஐஸ் சேம்பர்ஸ் வருது. சோ நீங்க மேல ஐஸ் போட்டா ஹாட் சம்மர்லயும் ஃபாஸ்டா கூலிங் தரும். அண்ட் ரிமைனிங் இந்த 3 பிராண்ட்ஸ்லயும் இந்த ஃபீச்சர் இல்ல. நெக்ஸ்ட், தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன். இதோட மீனிங் என்னன்னா, எப்பயாச்சும் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் ஓவர்லோட் ஆனாலும் கூலர் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும். இங்க பார்த்தா only ஹெவல்ஸ்ல மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இருக்கு. இதனால பம்ப் அண்ட் மோட்டார் டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அதர் பிராண்ட்ஸ்ல இந்த ஃபீச்சர் அவைலபிளா இல்ல. அண்ட் தேர்ட், BEE 5 ஸ்டார் ரேட்டிங் பத்தி சொல்லணும்னா, இங்க only கென்ஸ்டார்ல மட்டும்தான் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. அண்ட் எல்லா கூலர்லயும் வாட்டர் அவுட்லெட் இருக்கு. அதே மாதிரி எல்லா கூலர்ஸ்லயும் இன்வெர்டர் கம்பேட்டிபிலிட்டியோட வருது. ஒருவேளை பவர் கட் ஆனாலும் மோட்டர் மேல லோட் இல்லாம இன்வெர்டர் மேல தான் ஒர்க் ஆகும். அப்புறம் இதோட பவர் கன்சப்ஷன் பத்தி பார்த்தா, இங்க ஹெவல்ஸ் அண்ட் சிம்பனி இந்த ரெண்டுத்துலயும் 185 வாட்ஸ் பவரோட வருது. பஜாஜ் 200 வாட்ஸ் அண்ட் கென்ஸ்டார் 230 வாட்ஸ்ல வருது. ஆனா இங்க கென்ஸ்டார் ஹையர் பவர் கன்சியூம் பண்ணாலும் 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வரதுனால உங்களுக்கு பவர் பில் கம்மியா தான் வரும். இப்போ வரைக்கும் நம்ம இந்த கூலர்ஸோட ஃபீச்சர்ஸ் நம்ம டீடைலா பார்த்தோம்ல. இப்போ நம்ம சைட் பை சைடு வச்சு ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா கூலர்ஸ்லயும் ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக டிஜிட்டல் அனிமோமீட்டர் யூஸ் பண்ணி CFM வேல்யூஸை செக் பண்றோம். CFMனா கியூபிக் ஃபீட் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஏர் டெலிவரி பண்ணுதுன்னு. இப்போ இந்த எல்லாத்துலயும் ஹை ஸ்பீட்ல வச்சு கூலர்ல இருந்து 5 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஏர் டெலிவரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க ரிசல்ட்ஸை பார்த்தா கென்ஸ்டார் அண்ட் சிம்பனி இந்த ரெண்டுமே கூட 8000 பிளஸ் CFM வேல்யூ காட்டுது. அதே மாதிரி ஹெவல்ஸ் அண்ட் பஜாஜ்ல பார்த்தா 6000 பிளஸ் CFM வேல்யூ இருக்கு. சேம் இதே மாதிரி கூலர் லோ ஸ்பீட்ல வச்சு டெஸ்ட் பண்றோம். இங்க ரிசல்ட்ஸை பார்த்தா கென்ஸ்டார் அண்ட் சிம்பனி இந்த ரெண்டுமே கூட பாக்கி கூலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஜெனரலா கூலர்ஸ் நாய்ஸ் அதிகமா வரும். அதனால நாய்ஸ் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பண்ணதுக்காக நாங்க கூலர்ஸ ஹை ஸ்பீட்ல வச்சு எவ்வளவு நாய்ஸ் வருதுன்னு செக் பண்றோம். இதுக்காக நாங்க இந்த டெசிபல் மீட்டர் யூஸ் பண்றோம். இங்க ரிசல்ட்ஸை பார்த்தா எல்லா கூலர்லயும் 67 to 68 டெசிபல் நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. எங்களுக்கு இதுல பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே தெரியல. எல்லா கூலர்ஸும் சிமிலர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் தேர்ட், கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக எக்ஸாக்ட்டா ரூமை 30 டிகிரிஸ்ல வச்சு இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை 4 பிளேசஸ்ல வச்சோம். ஒன்னு கூலர் மேல, செகண்ட் கூலர் ஆப்போசிட் வால்ல, ஒன்னு சைட் சோஃபால, லாஸ்ட் சைட் வால் மேல வச்சு செக் பண்றோம். இப்போ எல்லா கூலர்ஸ்லயும் ஹை ஸ்பீட்ல வச்சு ஸ்விங் பிளஸ் கூல் ஆப்ஷனை ஆன் பண்ணி எவ்ரி 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ்ல ரீடிங் எப்படி இருக்குன்னு செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் கூலர் பக்கத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் டிராப் ஆச்சுன்னு பார்க்கலாம். இங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. இங்க பார்த்தா பஜாஜ் எல்லாத்தோட ஃபாஸ்டா 4.7 டிகிரிஸ் டிராப் ஆச்சு. அதே மாதிரி கென்ஸ்டாரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட், கூலர் ஆப்போசிட் வால்ல எவ்வளவு டெம்பரேச்சர் டிராப் ஆச்சுன்னு பார்க்கலாம். இங்கேயும் எல்லா கூலர்ஸும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிருக்கு. பட் இதுல பஜாஜ் ஃபாஸ்ட் கூலிங் டிராப் பண்ணிருக்கு. சேம் சைட் சோஃபா பக்கத்துல டெம்பரேச்சர் செக் பண்ணா இப்படி இருக்கு. அண்ட் லாஸ்ட் சைடு வால் பக்கத்துல டெம்பரேச்சர் செக் பண்ணப்போ இப்படி இருக்கு. சோ ஓவராலா இந்த 4 பிளேசஸ்ல ரிசல்ட்ஸ் அப்சர்வ் பண்ணா கூலிங் வைஸ் எல்லாத்தோட ஃபாஸ்டா பஜாஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஈவன் கென்ஸ்டார் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், வாட்டர் கன்சப்ஷன் டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக எல்லா கூலர்ஸ்லயும் எக்ஸாக்ட்டா 20 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்து ஃபில் பண்றோம்.
இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு அதிகமா வாட்டர் கன்சியூம் ஆகுதோ அவ்வளவு அதிகமா எவாபரேஷன் ஆகும். இதனால ரூம் கூலா இருக்கும். இப்ப கூலர்ஸ்ல ஹை ஸ்பீட்ல வச்சு 2.5 hours கண்டினியூஸா ரன் பண்ணி என்ன கூலர் ஃபாஸ்டா வாட்டர் எவாபரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது இன்னும் கிளியரா தெரியறதுக்காக இதுக்குள்ள இருக்கிற பேலன்ஸ் வாட்டர் எல்லாமே எடுத்து திரும்ப இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்ல ஃபில் பண்ணி எவ்வளவு வாட்டர் பேலன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். இங்க பார்த்தா சிம்பனி எல்லாத்தோட கம்மியா வாட்டர் கன்சியூம் பண்ணிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பஜாஜ் அண்ட் ஹெவல்ஸ் பரவாயில்லன்னு சொல்லலாம். அண்ட் எல்லாத்த விட அதிகமா கென்ஸ்டா தான் வாட்டர் நிறைய கன்சியூம் பண்ணிருக்கு. இதனால கூலிங் கூட நல்லா வரும். நெக்ஸ்ட் இந்த கூலர்ஸ்ல வாரண்டி பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசுவலி இந்த வாரண்டி பாடிக்கு செப்பரேட்டா அண்ட் மோட்டர் அண்ட் பம்ப்க்கு செப்பரேட்டா இருக்கும். இது எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு நல்லது. இப்ப இந்த 4 கூலர்ஸ்ல வாரண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்த விட அதிகமா கென்ஸ்டார்ல 5 years மோட்டர் அண்ட் பம்ப் வாரண்டி கொடுக்கறாங்க அண்ட் 1 year காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் பஜாஜ்ல 1 year ஸ்டாண்டர்ட் வாரண்டி தராங்க அண்ட் 2 years எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட வருது. அண்ட் லாஸ்ட் ஹெவல்ஸ் அண்ட் சிம்பனியில் பாத்தீங்கன்னா மோட்டர் அண்ட் பம்ப் மேல வாரண்டி ஒண்ணுமே இல்ல. only 1 year காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி தான் தராங்க. சோ அதிகமான வாரண்டி இருக்கிறது வாங்குனீங்கன்னா லாங் டர்ம்ல ப்ராப்ளம்ஸ் கம்மியா இருக்கும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 4 கூலர்ஸ்ல டிசைன், ஃபீச்சர், ரியல் டைம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ், வாரண்டி, பிரைஸ் இது எல்லாமே கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா கென்ஸ்டார். ஏன்னா இது எல்லா டெஸ்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இந்த BE ஸ்டிக்கர் மேல 5 star ரேட்டிங் இருக்கிறதுனால பவர் கன்சப்ஷன் கம்மியா வரும். அது மட்டும் இல்லாம இதுல வாரண்டி கூட அதிகமா கொடுத்திருக்காங்க. எங்களோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா பஜாஜ். ஏன்னா இது கூட எல்லா டெஸ்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸ்பெஷலா கூலிங் டெஸ்ட்ல ஈவன் இதுல அடிஷனலா ஐஸ் சேம்பர் ஃபீச்சர் கூட இருக்கு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு அரௌண்ட் 10,000 rupeesல கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ஹெவல்ஸ் அண்ட் சிம்பனி இந்த ரெண்டுமே கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்தா உங்களோட ரூம் சைஸ், priorities and budget இது எல்லாமே காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல கூலர் சஜஸ்ட் பண்றேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது கூலர்ஸ் வாங்கணும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்டிங் வீடியோஸ்க்காக சிம்பிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.